என்னையே கேட்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தனக்கு முதல்வர் ஆகுவதற்கு தகுதி இல்லையா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார்பில் யாரோ வந்து பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாரு. நீங்க சொன்னதா நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொன்னோமா? டிபேட்டில் நடக்குதா இல்லையா? நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா? என்னையே கேட்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லை, ஏன் என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா, அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க நல்லா சுட சுட சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.